ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது புடலங்காய் கூட்டு தாங்க. கடலைப்பருப்பு வச்சு கூட்டு செய்ய போகிறோம். இந்த கூட்டு வந்து அப்படியே நீங்கள் சாப்பாட்டில் போட்டு சாப்பிடலாம். புளிக்குழம்பு, வத்த குழம்பு, ரசம் இது கூடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கூட்டு செய்கிறதுக்கு நான் 2 புடலங்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து தோலிலேருந்து லைட்டாக சீவிக்கோங்க. கத்தி இல்லைனா ஸ்பூன் ஏதாவது வச்சு தோலை சீவிடலாம். சீவிட்டு இது போல் 2ஆக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருங்க. அந்த விதையெல்லாம் நமக்கு வேணாம். விதையை எடுத்துகிட்டு இதை கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். கழுவிட்டே கட் பண்ணிக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு வந்து 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஊற வைக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். பருப்பு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ ஊற வச்ச பருப்பை வந்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கிறலாம். இது கூடவே கழுவி வச்சுருக்கிற புடலங்காயை உள்ளே சேர்த்துருங்க. கூட்டுக்கு ஒரே ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துருங்க. அதிகமாகலாம் சேர்க்க தேவையில்லை. ஒன்று சேர்த்திங்கனாலே போதும். நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிறலாம். இப்போ இது கூட மஞ்சள்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து மசாலா இது மட்டும்தான். நம்ம வந்து தேங்காய் கூட கொஞ்சம் மசாலா சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. புடலங்காய் நல்லா வெந்துடும், கடலைப்பருப்பும் நமக்கு நல்லா வெந்துடும். இப்போ விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம குக்கரில் வச்ச கடலைப்பருப்பும் புடலங்காயும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதுக்கு வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம ஒரு மசாலா சேர்க்க போகிறோம். கண்டிப்பாக அந்த மசாலா அரைச்சி சேருங்க. அப்போ தான் கூட்டு வந்து நல்லா திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். மசாலாவுக்கு 2 சில்லு அளவுக்கு தேங்காய் பத்தை எடுத்திருக்கேன். அதை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்க்கலை. அதனால் பச்சை மிளகா வந்து 4-5 பச்சை மிளகா வச்சுருக்கிறேன். கட்டாயம் பச்சை மிளகா சேருங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 5-6 பூண்டு பல், 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை நம்ம வேக வச்சுருக்கிற புடலங்காய் பருப்பு கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தாட்டினா சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், கொதிக்கும் போதே நல்லா திக்காயிரும் உங்களுக்கு. எனக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஜீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கிறலாம். இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வத்தல் வந்து 2 கிள்ளிட்டு சேர்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நான் வந்து காஞ்ச மிளகாயை 2 உடச்சிட்டு சேர்த்துருக்கேன். அப்போ தான் அந்த விதையெல்லாம் இறங்கி நல்லா நமக்கு மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிப்பில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். நம்ம கூட்டில் அப்படியே சேர்த்து கலந்து விட்டுட்டு அப்படியே கப்புன்னு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், நமக்கு புடலங்காய் கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நமக்கு புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது வத்த குழம்பு, புளிக்குழம்பு, ரசம் இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பாட்லேயும் போட்டு நீங்கள் சாப்பிடலாம். எங்கள் சப்பாத்தியில் கூட போட்டு தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. அப்புறம் நீங்கள் வீட்டில் வெஜ் மீல்ஸ் ரெடி பண்ணியிருக்கீங்க, சாம்பார், வத்த குழம்பு, கூட்டு, ரசம் இது மாதிரி வச்சிங்கன்னா கூட்டுக்கு இந்த காயை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சுவையான புடலங்காய் கடலைப்பருப்பு கூட்டு ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.